அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்திலே மிக 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 முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை கொண்டு வரும் பொழுது அந்த பெற்றோர்கள் சொல்வார்கள், இந்த பையனுக்கோ அல்ல குழந்தைக்கோ பெண்ணிற்கோ திருமணமாகி ஓராண்டு ஆகிவிட்டது, இன்னும் குழந்தை என்பது இல்லை, குழந்தை என்பது எப்படி அது இயற்கையாக கிடைத்து விடுமா அல்லது மருத்துவ சிகிச்சைகள் மூலம் கிடைக்குமா என்பதை ஜோதிடத்திலே ஜாதகத்தை கொண்டு வந்தவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது அந்த ஜாதகத்தை கொண்டு வந்தவரிடம் ஜோதிடர் எப்படி பலன் சொல்ல வேண்டும், எந்த இணைவை வைத்து சொல்ல வேண்டும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். குழந்தைக்கு உரிய காரகன் என்பது குரு பகவான். அந்த குரு பகவான் எங்கு இருக்கிறாரோ அந்த குரு பகவானோடு ராகு சேர்ந்திருக்கிறாரா, கேது சேர்ந்திருக்கிறாரா என நான் பார்க்க வேண்டும். ராகுவோ கேதுவோ குரு பகவானோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, அல்லது அந்த குரு பகவானுக்கு 5வது வீடு 9வது வீடு திரிகோண வீடுகளில் அந்த ராகுவோ கேதுவோ இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர்களுக்கு ஒரு சிறிய மருத்துவ சிகிச்சை என்பது செய்ய வேண்டியது இருக்கும். பெண்ணாக இருந்தால் கர்ப்ப பையிலே பிரச்சனைகள் லேசாக இருக்கும், சரியாகிவிடும். ஆணாக இருந்தால் அந்த விந்து அணுக்களிலே பிரச்சனைகள் இருக்கும், சரியாகிவிடும். அதனால் ஒரு சிறிய சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள், அது வெற்றியாகிவிடும் என நாம் சொல்ல வேண்டும். இப்படி இணைவுகள் இருக்கிறதா என்பதை துல்லியமாக நாம் பார்க்க வேண்டும். இல்லை, இணைவுகள் இல்லை என்றால் அந்த குருவுக்கு திரிகோண வீடுகளில் 5, 9 அந்த ராகு அதுக்கள் இருக்கிற என்று பார்க்க வேண்டும். இப்படி இருந்தால் ஒரு சிறிய மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் என்பதை நாம் அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து பெற்றோரிடம் சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்தபடியாக காண்போம். நன்றி, வணக்கம்.